ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இந்த ப்ளவுஸ் ரொம்பவே சிம்பிளாக ஒரு த்ரெட் ஒர்க் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பேடட் லோடிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டிச் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த ஒயிட் த்ரெட் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேடட் லோடிங் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பேடட் லோடிங் பண்ணும்போது நமக்கு எம்போஸ்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா எடுத்து காட்டும். அதுக்காக தான் இந்த த்ரெட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நான் பேடட் லோடிங் ஸ்டிச் போடுறேன். பேடட் லோடிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ராஸாக வரணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அழுத்தி ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ரொம்பவே அழுத்தி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப அழுத்திட்டோன்னா அப்படியே ஃப்ளாட்டாக தெரியும். அதனால் இப்படி வரும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் போடணும். இந்த சைடு போடும்போது குட்டியாக போடுற லாக்கை கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி போடணும். இந்த பக்கம் போடும்போது அந்த குட்டி லாக்கை மேல் பக்கம் பார்த்தா மாதிரி போடணும். அப்போ தான் நமக்கு இந்த கிராஸ் கிடைக்கும். லோட் ஸ்டிச் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த லோட் ஸ்டிச்சுக்கு அப்புறமா இன்னொரு சுகர் பீட்ஸ் லைனை கொடுக்க போகிறேன். நெக் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 3 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் பீட் லைனு, அதுக்கப்புறமா த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க் பேடட் லோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது மறுபடியும் சுகர் பீட் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சின்னதாக ஒரு பூ மாதிரி பீட்ஸ் வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்கோட ஃபுல் வியூ இதுதான். ஸ்லீவில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் சாரியோட முந்தானையிலேருந்து எடுத்த டிசைனு. இந்த இலை மாதிரி இருக்கிற 2 பக்கமும் நான் லோட் ஸ்டிச் கொடுத்து சுகர் பீடை அவுட்லைன் கொடுத்துருக்கேன். மிடில் ஃபெதர் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் வச்சு சுகர் பீடையும் அவுட்லைனாக கொடுத்துட்டேன். இது ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டேன். ப்ளவுஸ் பேபி பிங்க் கலரில் இருக்கும். அதனால நான் டார்க் பிங்க் கலரில் ஸ்டோன் வச்சுட்டு அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஜரியில்.